வசனம் மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வசனத்தை கூட இந்த நாளில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் அங்க அழகாக ஒரு வாசனம், அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது கேட்பீர் என்று சொன்னான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆம் பிரியமுள்ள தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீமைக்கானவைகள் அல்ல. இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அவருடைய பிள்ளைகளை நம்ம மாறினோமோ, என்னைக்கு அவருடைய திருரத்தத்தில் பங்கடைந்தோமோ, அன்றைய தினத்தில் இருந்தே நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவர்கள் தொடங்க ஆரம்பித்தது. நன்மையான காரியங்களை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஒருவேளை சில பகுதியில தீமைகள் கடந்து வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தீமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்கி, ஐயோ இந்த தீமையான காரியம் குடும்பத்துக்கு வந்து விட்டதே என்று சொல்லி நீங்க வேதனையோடு இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமுள்ள தேவஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு நாளும் தீமையை அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் தீமைக்கு தேவனாய் இல்லாதபடிக்கு அவர் நன்மைக்கு தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சம்பவிக்கிற அனைத்து காரியமும் அது நன்மைக்கு எதுவாக இருக்குமோ தவிர எந்த விதத்தில் நீங்க சந்தேகப்பட வேணாம். அது தீமைக்கு எதிராக, தீமைக்கு நேராக அது கொண்டு செல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை என்கிற படகுல இயேசு நம்முடைய ஸ்டேரிங்கை, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகிறபடினால ஒரு நாள் அது தீமைக்கு ஏதுவா இருப்பதல்ல, அது நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. பிரியமுள்ள தேவஜனமே, இந்த காலையிலும் கூட என் வாழ்க்கையில் ஏன் சம்பவித்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனை, இந்த எனக்கு என் குடும்பத்தில் மாத்திர நிம்மதியே இல்லையே, நான் பிறந்திலிருந்து கஷ்டத்தையே அனுபவிக்கிறேனே, இந்த நாள் முதல் கொண்டு நான் சமாதான குடும்பத்திலே பார்க்க முடியும். ஒருவேளை வேதனையோடு இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரியமுள்ள தேவஜனமே, ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் தீமையான அனைத்து நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் நீங்க சொல்லுங்க, இந்த காரியம்லாம் தீமை வருகிறது போல தெரிந்தது, இல்ல கர்த்தர் நன்மையாக மாற்றினார்.